டாவின்சின்னு ஒரு உலக புகழ்பெற்ற ஓவியங்க. இந்த மோனாலிசா உட்பட பல படங்களை வரைஞ்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு இது வரைஞ்சிருக்காங்க, என்னன்னா இயேசு பிரானுடைய வாழ்க்கை வரலாற்றை இந்த தேவாலயத்தில் எழுதி வைக்கணும். ஒருத்தரை பார்த்து வரைகிறது தான் பழக்கம். அவன் என்ன சொல்றான், குழந்தை இயேசுவுக்கு ஒரு முகம் வேணும் அப்படிங்கிறப்ப எங்கேயோ போய் ஒரு குழந்தையை கண்டுபிடிச்சு, இவன் நல்ல அருள் ஒழுகுகிற அன்பு ததும்புகிற ஒரு குழந்தையின் முகம், அந்த குழந்தையின் முகத்தை பார்த்து கொண்டே இயேசு பிரானுடைய குழந்தை உருவத்தை வரைந்து விடுகிறார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேவாலயத்தில் வரைஞ்சிட்டு கடைசியா அந்த கடைசி உணவு இருக்கு இல்லையா, லாஸ்ட் சஃபர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வரையணும். அப்ப யூதாஸ்னு இயேசுநாதருடைய ஒரு சீடன் தானே காட்டி கொடுக்குறான். அவன் முகம் ரொம்ப கொடூரமா இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஆளை போய் கூட்டு வாயாங்கிறார். ஆனா இந்த படத்தை வரைஞ்சு ஒரு 6, 7, 8, 10 வருஷம் ஆயிடுது, 10-15 வருஷம் கூட ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர கொடூரமான ஆளை கூட்டு வந்துடுறாங்க. அவனை பார்த்தே காட்டி கொடுத்த யூதாசினுடைய முகத்தை ஓவியர் வரைந்து விடுகிறார். வரைஞ்சு முடிஞ்சிட்டு கேட்கிறாரு, என்னடா அவன் மூஞ்சி இவ்வளவு கொடூரமா இருக்கு, யார் ராணின்னு கேட்கிறார். அவன் திரும்பி அந்த ஓவியரை கேட்டா, என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு. நான் பார்த்ததே இல்லையா அவனை. ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் குழந்தை இயேசுவின் முகத்தை வரைவதற்கு ஒரு அழகான முகம் வேண்டும் கேட்டீங்க இல்லையா, ஆமா, அன்றைக்கு உங்களுக்கு குழந்தை இயேசுவாக அன்னைக்கு போஸ் கொடுத்தது நான் தான். அப்படி போஸ் கொடுத்த உடனேயே என் கையில நீங்க ஒரு 10 வெள்ளியை கொடுத்தீங்க, சன்மானமா எங்க அப்பன்ட்ட கொடுத்தீங்க. அந்த 10 வெள்ளி எனக்குள்ளே கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்கணுங்கிற ஆசையை தூண்டி விட்டுச்சு. நல்ல வழியில மட்டும் இல்ல, திருடுனேன், பொய் சொன்னேன், என்னென்ன செய்யக்கூடாது அவ்வளவும் சொன்னேன். நான் பிறக்கிற பொழுது குழந்தை இயேசுவாகத்தான் இருந்தேன், ஆனால் அந்த பணத்தாசை என்னை யூத்தாஸாக மாற்றி விட்டது என்று அவன் சொன்னதாக அந்த கதை. காசு தேவைதான், வாழ்வதற்கு பொருள் தேவை. ஆனால் வாழ்வதிலும் ஒரு பொருள் வேண்டும் இல்லையா நண்பர்களே? அடுத்தவருக்கு இறங்குகிற, அடுத்தவருடைய துன்பத்தை பகிர்ந்து கொள்கிற. நான் சொன்னேன் இல்லையா, பெருமானாருடைய அவருடைய 2 பேரப்பிள்ளைகள், 2 பேரப்பிள்ளைகளுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, ஒருத்தர் பேசிக்கல. பெருமானாருடைய திருமகள் பாத்திமா அவங்க சொல்றாங்க, என்ன 2 பேரும் 2-3 நாளா பேசிக்காம இருக்கீங்க? பெருமானார் நபி பெருமானார் சொல்லியிருக்காரு தெரியுமா? என்ன சொன்னார்? 2 முஸ்லிம்கள் 2 நாட்களுக்கு மேல் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லாமல் இருந்தால் அது பெரிய பாவம் என்று பெருமானார் சொன்னது உங்களுக்கு தெரியாதா என்று தன் பிள்ளைகளை பாத்திமா அம்மா கேட்கிறாங்க. அதுக்கு 2 பிள்ளைகள் சொல்றாங்க, அசேன் உசேன் என்கிற அந்த பிள்ளைகள் சொல்றாங்க, எங்களுக்கு அதுவும் தெரியும். ஆனா பெருமானார் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, 2 முஸ்லிம்கள் சந்திக்கிற பொழுது எந்த முஸ்லீம் முதலில் வாழ்த்து தெரிவிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் நிச்சயம்னு சொல்லியிருக்கிறாரு. எனவே அண்ணன் முதலிலே சொல்லட்டும் என்று நான் காத்திருக்கிறேன், அவன் சொல்லட்டும் என்று இவர் காத்திருக்கிறார் என்று சொன்னதாக ஒரு செய்தி. நண்பர்களே, நீங்க அங்கிருந்து அரபு நாட்டிலிருந்து அயோத்திக்கு வாங்க. ஏன்னா அயோத்தின்னு ஒரு அருமையான படம் வந்தது. இந்த படத்தினுடைய ட்விஸ்டே என்னன்னா, எங்கிருந்தோ காசியில வந்த ஒரு இந்து குடும்பத்திற்கு ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒருத்தர் உதவிட்டு அவங்கள, அந்த அம்மா இறந்து போயிடுவாங்க, விமானத்தில் அனுப்பிட்டு போறப்பதான் அவர் கேட்பார், உன் பேர் என்னையா? அப்துல் மாலிக் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த படம் நீங்க தயவுசெய்து அயோத்தி படம் பாருங்க. அயோத்திக்கு போறீங்களோ இல்லையோ, அயோத்தி படத்தையாவது பாருங்க. அயோத்திக்கெல்லாம் போக முடியாது, அது வேற விஷயம். நண்பர்களே, நீங்க ராமாயணத்தில் இது ராமாயண கதையில் இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு செய்தி. ராமனும் பரதனும் 2 பேரும் விளையாடுறாங்க, ஏதோ ஒரு விளையாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த விளையாட்டில் ராமன் தான் ரொம்ப சிறந்தவர், ராமபிரான் தான் சிறந்தவர். அவர் என்ன பண்றாரு, பரதன் ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்றாரு. ஆனால் விட்டு கொடுத்தோன்னா தம்பி ஜெயிச்சிடறான், பரதன் ஜெயிச்சிடறான். ஜெயிச்ச உடனே ஓடி அன்னை கோசலையினுடைய மடியில் ராமன் தலை வைத்துக் கொண்டு சிரிக்கிறாப்புல. கோசலை கேட்குறா, என்ன ராமன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இன்னைக்கு நானும் என் தம்பி பரதனும் விளையாண்டோம், பரதன் ஜெயிச்சுட்டான், அதனாலதான் மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னா. கொஞ்ச நேரத்தில் பரதன் வர்றாப்புல மூஞ்சி அப்படியே வருத்தமா இருக்கு. ஏன் பரதா, ஏன் வருத்தமா? நீ தான் ஜெயிச்சியாமே. இல்ல, நானா ஜெயிக்கல, எங்க அண்ணன் விட்டு கொடுத்தாரு, இப்படி அடுத்தவருக்கு விட்டு கொடுத்து என்ன ஜெயிக்க வச்சாரேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னாப்புலையா. விட்டு கொடுப்பதுதான் சிறந்த சகோதரத்துவம் என்பதை ராமபிரானும் சொல்லுகிறார், பெருமானாரும் சொல்லுகிறார், இயேசுபிரானும் சொல்கிறார். எனவே நண்பர்களே, எல்லா மதங்களும் ஏதோ ஒரு வகையில் அன்பைத்தான் பேசுகிறது. நான் நிறைவா சொல்றேன், நீங்க பூட்டு சாவி தொலைஞ்சு போச்சுன்னு வைங்களேன், என்ன செய்யறோம்? அடிச்சு உடைக்கிறோம். அந்த சுத்தியல் ஒரு நாள் சாவியை கேட்டுச்சான், இங்க பாரு, நீனும் நானும் ஒரே வேலையைத்தான் செய்யறோம் இல்லையா?
நீனும் பூட்டை திறக்கிற, நானும் உடைச்சு திறக்கிறேன். ஆனால் உலகமே உன்னை பாராட்டி பைக்குள்ள போட்டுக்கிறாங்க. ஆனால் வேலை முடிஞ்ச உடனே கீழே போட்டு போயிடுறாங்க. என்ன எனக்கு மரியாதை இல்லை, உனக்கு ஏன் மரியாதை அப்படின்னு சுத்தியல் சாவியை கேட்டுச்சான். இது சாவி சொன்னிச்சான், நான் இதயத்தோடு மெதுவாக பேசி அந்த பூட்டை திறக்கிறேன், நீ மண்டையில் ஓங்கி அடிச்சு திறக்கிற. அடுத்தவர்களை வழிப்படுத்தி ஒன்றை திறப்பதை விட இதயத்தோடு மென்மையாக பேசுபவர்களைத்தான் இந்த உலகம் மதிக்கும். அதனால்தான் சுத்தியலுக்கு இல்லாத மரியாதை சாவிக்கு இருக்கிறது என்று சொன்னதா. அதுபோல நண்பர்களை பாருங்க, இந்த முறம் என்ன பண்ணு தெரியுமா? முறம் தூசி தும்பட்டையை பூரா அடிச்சு பற்றி விட்டுட்டு தானியங்களை மட்டும் சேகரித்து வைக்கும் இல்லையா? ஆனால் சல்லடை என்ன பண்ணும்? உலகத்தில் இருக்க கல் கப்பி அத்தனையும் இது சேர்த்து வச்சுக்கிட்டு நெல்லை பூரா கீழே விடும். நம்ம முன்னால் நம்ம முறமாக இருக்க போகிறோமா சல்லடையாக இருக்க போகிறோமாங்கிறது தான் கேள்வி. பல பேர் நல்லதை பூரா விட்டுவிட்டு உலக அழுக்க பூரா மண்டையில் ஏற்றி வச்சுருக்காங்க. நிறைவாக சொல்கிறேன், நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வேற ஒன்றும் சேர்க்க நல்லா படிக்க வைங்க. குறிப்பாக இப்போ எவ்வளோதோ நிலைமை மாறிடுச்சு, குறிப்பாக பொம்பளை பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க. அறிவு தாங்க. இன்னைக்கு மயில்சாமி அண்ணாதுரை சந்திராயனுக்கு போயிட்டு அவருடைய சாதனை நிகழ்த்திருக்குன்னா எது? அவருக்கு ஊரில் இருந்த தோட்டமா காடு கழனியா? அதில் கூட மகாகவி பாரதி சொல்கிறாங்க, உழைப்பில் உயர்வு தள்ளுவு பார்க்காதையா. பாரதி சொல்கிறான், சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம். பாரதி தான் சொன்னான். அடுத்த வரி சொல்கிறான், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னா. என்ன தெரியுமா அர்த்தம்? சந்திராயன் செய்கிற ஒரு விஞ்ஞானிக்கு இந்த உலகம் என்ன மரியாதையை தருகிறதோ அதே மரியாதையை தாராபுரத்திலே பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளருக்கும் தர வேண்டும் என்பதுதான் பாரதி சொன்னது. சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னா. அது கூட ஒரு கலைடா அப்படின்னா நமக்கு தெரியுமா அது? ஆனால் அவர்களை நம்ம மதிக்கிறோமா? இந்த கொரோனா காலத்துலங்க பிரதமர் சொன்னார், தூய்மை பணியாளர்களை எல்லாரும் கௌரவிங்கன்னு. அதான் அண்ணன் கூட சொன்னார், ரசித்தேன் அதை. நான் சில நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் அண்ணனுக்கு அந்த அனுபவம் இருக்கும். போகும்பொழுது இந்த பொன்னாடைன்னு ஒன்று பலன்னு போட்டிருப்பாங்க. அதனால நயா பைசா பிரயோஜனம் கிடையாதுங்க. கட்டிக்கிட்டு குளிக்கவும் முடியாது, போத்திக்கிட்டு படுக்கவும் முடியாது. போஸ் போட்டோவுக்கு போஸ் எடுக்க நல்லா இருக்கும், அவ்வளவுதான். என்ன கிட்டத்தட்ட ஒரு 300 சால்வை அந்த மாதிரி இருக்கு. இதை நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்குறீங்களா? எனக்கு எப்படி போத்தினாங்களோ அதே போல் யாரையாவது கண்டுபிடிச்சி நான் போத்தாமல் விட மாட்டேன். அது செல்லாத 10 ரூபா மாதிரி சுற்றிக்கிட்டே கிடக்கும். அதை போத்திக்கிட்டெல்லாம் வெளியே வந்தால் ஊர் நாயெல்லாம் கடிச்சு வச்சிருவோம். எதுக்கு சொல்கிறேன்னா, அதான் பயனாடைன்னு சொன்னார் அண்ணன். இது நம்ம பயன்படுத்தலாம், குளிக்கலாம், பயன்படுத்தலாம். ஆனால் நண்பர்களே, இந்த பொன்னாடையின் பளபளப்புகளிலே இல்லை வாழ்க்கை. தக்கார் தகவலர் என்பது அவர் அவர் எச்சத்தால் காணப்படும். நல்லா வாழ்ந்தானா இல்லையா என்பது. என்னை பற்றி செத்த பிறகு எதுவும் பேசிட்டு போகிறேன், அது பிரச்சனை கிடையாது. செத்த பிறகு நான் என்ன பேசுகிறேன் என்ன கேட்க போகுது, நீ அப்படி சொல்லிவிட்ட, அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த மனித உடலுக்கெல்லாம் ஒரு மரியாதை இல்லைங்க. இப்போல்லாம் உறுப்பு தானம்ங்கிறாங்க, உடல் தானம்ங்கிறாங்க, எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம். கண் தானம்ங்கிறாங்க. உண்மையிலேயே அரிமா சங்கத்தில் இதுன்னு நம்ம பேசுகிறோம். அதெல்லாம் அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க, உண்மையிலேயே வணங்குதலுக்குரியது. கண் தானம்ங்கிறாங்க, ரத்த தானம்ங்கிறாங்க. இதெல்லாம் புதிய சிந்தனை இல்லையா? உடலையே தானமாக கொடுத்துட்றாங்க, செத்த பிறகு ஆராய்ச்சி பண்ணிக்கையா அப்படின்னு. எனவே இந்த மனித வாழ்வில் நாம் வாழ்கிற பொழுது பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்கள நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு தம்மக்கள் மேமக்கள் என்பதை பார்க்கிற பொழுதுதான் அந்த வாழ்க்கை முழுமை அடைகிறது. நான் முதல்ல சொன்ன அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு, மக்களை அணைந்து கொள், உன்னை சங்கமமாக்கு என்பது பாவேந்தருடைய பாட்டு. எனவே தமிழ் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாலே இருந்தில்லைங்க, 3000 வருஷமாக அன்பை பேசிய மொழி தமிழ், அறத்தை பேசிய மொழி தமிழ், வாழ்கிற விதத்தை பேசிய மொழி தமிழ். எனவே நண்பர்களே, இன்றைக்கு இருக்கிற இந்த வாழ்க்கையை நான் அர்த்தப்படுத்தி கொள்ள வேண்டுமானால் அடுத்தவருடைய கண்ணீரை, அழகுங்கிறதெல்லாம் உருவத்தில் கிடையாதுங்க. ஐஸ்வர்யா ராய் தானே உலக அழகி. இப்போ 2-3 குழந்தை பெற்ற பிறகு ஐஸ்வர்யா ராய் அழகாக இருக்குது. உண்மையிலே ஐஸ்வர்யா ராய் இப்போ தாங்க அழகாக இருக்குது. ஏன்னா உலகத்திலேயே மிகச்சிறந்த அழகு தாய்மை தான். ஆனால் ஐஸ்வர்யா ராயினுடைய அழகான கன்னங்களை விட அடுத்தவருடைய துன்பத்தை தொட்டு துடைக்க நீள்கிற அன்னை தெரசாவின் சுருங்கிய விரல்கள் அழகானதுன்னு தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். எனவே அடுத்தவருடைய கண்ணீரை துடைப்போம், அடுத்தவருடைய துயரத்தில் பங்கெடுப்போம். முடியலையா 2 வார்த்தை ஆறுதலாக பேசுங்க. சில பேர்கிட்ட பேசுகிறோம்னா பேசி முடியும் தற்கொலை பண்ணிக்க விட்டுருவாங்க. இந்த கொரோனா காலத்தில் போய் படுத்து கிடந்தப்போ ஒரு வெள்ளம் என்னன்னு பார்த்தான். அப்போ எனக்கு உண்மையிலே கொரோனாவில் மஞ்சக்காமாலை கேட்டான், என்ன மாப்பிள்ளை பண்ணுது?
மஞ்சக்காமாலைன்னு சொன்னாரையா, வரக்கூடாதையா, வந்துருச்சு நான் படுத்திருக்கேன், வரக்கூடாதுன்னா ஒன்றுக்கு மஞ்சளா போமையா, ஆமையா, கை காலெல்லாம் மஞ்சளா தெரியுமையா, ஆமையா ஆமையான்னு சொல்லிட்டு வந்தேன். கடைசியாக அவன் சொன்னான், ஏன் மாப்பிள்ள உனக்கு இந்த சிம்டம்ஸ் பூரா நீ சொல்கிறிய, உனக்கு எதுவும் மஞ்சக்காமாலை வந்துச்சான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்கிறான், எனக்கு ஏன் வருது, நான் எவன் குடியை கெடுத்தேன், நான் எவன் சோத்தில் மண்ணள்ளி போட்டேன், இப்போ நான் அந்த வேலையை பண்ணிட்டா படுத்து கிடக்கிறேன், உன்னை எவன் இப்போ ஆறுதல் சொல்ல கூப்பிட்டேன்.